அனைவருக்கும் வணக்கம். சேயன் கல்வியிலும் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு தினம் 10 கேள்விகள்ல டே 2. இன்னைக்கு 10 கேள்விகள் என்ன பார்ப்போம். லோக் அதாலத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. லோக் அதாலத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. தென்னாட்டின் பூனா என்று அழைக்கப்படும் நகரம் எது? இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்த முதல் இந்திய பெண் யார்? இந்திய அணு ஆராய்ச்சியின் சிற்பி யார்? சாரதா சதன் எனும் அமைப்பை உருவாக்கியவர் யார்? கருப்பு குதிரை என்று அழைக்கப்பட்டவர் யார்? நபார்ட் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் யார்? சம ஊதிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இதுனா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறாங்க. அப்ப இன்றைய 10 கேள்விகளுக்கான விடைகள் பார்ப்போம். லோக் அதாலத் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1987 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தென்னாட்டின் பூனா எது? இரண்டாவது கேள்விக்கு விடை சேலம். ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வெங்கடேசன் ஐயா புத்தகத்தில் இருக்கு. தென்னாட்டின் பூனா சேலம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்த கொஸ்டினோட ட்விஸ்ட் பாருங்க. முதல் இந்திய பெண் யாருன்னு கேட்டிருக்காங்க. முதல் இந்திய பெண் யாரு? சரோஜினி நாயுடு 1925 கான்பூர் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தாங்க. முதல் பெண் யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். இந்திய அணு ஆராய்ச்சியின் சிற்பி ஹோமி பாபா. அடுத்து சாரதா சதன் உருவாக்குனது யாரு? பண்டித ரமாபாய். கருப்பு குதிரை சுப்பராயன். நபார்ட் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1982. இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் சென்னை. இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் ரமா தேவி. சம ஊதிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1976. நன்றி.